அடிமையா இருக்கிறான். அப்படியே அந்த பாவத்தில் அடிமையா இருக்கும் போது அவள் வாழ்க்கையில சமாதானம் இல்லை, அவள் வாழ்க்கையில இடைப்பாறுதல் இல்லை, அவள் வாழ்க்கையில விடுதலை இல்லை, அவள் வாழ்க்கையில சமாதானத்தை இழந்து ஐயோ அழைக்கிறான். ஐயா ஆண்டவராக இயேசு உங்களை அழைக்கிறான். ஆண்டவராக இயேசு சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இடைப்பாறுதலை தருவேன். இடைப்பாறுதலை தருகிறவர் தான் இயேசு. உன் கண்ணீரை தொடங்குகிறவர் தான் இயேசு. உன் கவலை முந்துகிறவர் தான் இயேசு. உனக்கு வாழ்க்கை தருகிறவர் தான் நிச்சயமான வாழ்க்கை, அது சந்தோஷமான வாழ்க்கை, இடைப்பாறுதலான வாழ்க்கை தருகிறவர் தான் ஆண்டவராக இயேசு. ஐயா அந்த ஆண்டவராக இயேசுவின் அன்பை இந்த நாட்களிலே ருசித்து பாருங்கள். ஆண்டவராக இயேசுவின் அன்பை இந்த நாட்களிலே நீ நம்புவாய் என்றால் உன் வாழ்க்கை செழிக்கும். ஐயா ஆண்டவராக இயேசுவை நம்புகிறவர் வாழ்க்கை செழிக்கும். ஆண்டவராக இயேசுக்கு ருசித்து பார்க்கிற வாழ்க்கை செழிக்கும். ஆண்டவராக இயேசுக்கு ஏற்றுக்கூடிய வாழ்க்கை செழிக்கும். ஐயா என்பான தேவச்சனமே, ஆண்டவராக இயேசுவின் அன்பை இந்த நாட்களில் அகதியாக எண்ணிவிடாது. உனக்காய் ஜீவனை கொடுத்தான், அந்த அன்பை சிறுவனை வெளிப்படுத்தும்படியாய் உனக்காய் ஜீவனை கொடுத்த ஒரு அன்பு, அதுதான் இயேசுவின் அன்பு. நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவர் மறிக்க சொல்லினான், நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவர் மறிக்க சொல்லினான். நாம் எல்லாரும் பாவம் செய்தபடியா, நாம் எல்லாரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமை இழந்து போனபடியால் நமக்காய் ஜீவனை கொடுத்த அந்த அன்பை வெளிப்படுத்தினார். ஐயா அந்த அன்பான இயேசுவை